பாதாம் மில்க் சாபுதானா பண்ணலாமா? சாபுதானான்ற பேரை கேட்டோடனே நான் ஏதோ ஃபாரின் டிஷ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம ஊர் ஜவ்வரிசிக்கு இன்னொரு பேர் தான் சாபுதானா. இந்த சாபுதானா மரவள்ளிக்கிழங்குலேருந்து வந்தது. மரவள்ளிக்கிழங்கை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணுறது தான். இங்கிலீஷில் இதுக்கு பேர் டாப்பியோக்கா பேர்ல்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது டாப்பியோக்கான்னா மரவள்ளிக்கிழங்கு. அப்புறம் எதுக்கு இதுக்கு அரிசின்னு பேர் வச்சுருக்காங்க? சரி, வெள்ளையாக இருக்கிறனால வச்சுருப்பாங்க. ஜவ்வரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம பாதாம் மில்க் மிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றி தேவைக்கேற்ப சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பாயில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த ஒரு டம்ளர் பாலை அப்படியே எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாதாம் மில்க் சாபுதானா ரெடி. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சில்லாகவும் சர்வ் பண்ணலாம். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்கு இந்த சாபுதானான்ற பேரை சொல்லி அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஷாஸில் பார்க்கலாம். பாய்.